Hi, this is Dr. Udayanila, internal medicine consultant at Meridian Hospital. So the number of pre-diabetics இப்போ ரீசென்ட்லி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரீ டயபெட்டிஸ், இப்போ சுகர் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும், யூரின் அடிக்கடி போகிறது, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கிறது, இல்லை அதிகமாக பசி எடுக்கிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஸ்க்ரீனிங் பண்ணணும் ஆர் ப்ரீ டயபெட்டிஸில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது அவசியம் இல்லை. சிம்டம்ஸே இல்லாமல் கூட நீங்கள் யுவர் பிளட் சுகர்ஸ் கேன் பி எலிவேட்டட். அண்ட் ரொம்ப மைல்ட் சிம்டம்ஸ் லைக் உங்களுக்கு ஒரு வேகா ஆல்வேஸ் டயர்ட் டியூரிங் த டே அந்த மாதிரி இருக்குது, இல்லை கொஞ்சம் தூக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு கழுத்து பகுதியில் இல்லை ஃபோல்ஸ் இருக்கிற இடத்துலலாம் ரீசெண்டாக ரொம்ப கருப்பாக கொஞ்சம் வெல்வெட்டியாக கருப்பாகிற மாதிரி இருக்குது, அதிகமாக மூஞ்சியில் மறு வர்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எது இருந்தாலும் யூ கேன் டூ அ ஸ்கிரீனிங் ஃபார் யுவர் பிளட் சுகர்ஸ். ஹூ ஆர் அட் ரிஸ்க்? இப்போ உங்க அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்கு, இல்லை உங்க கூட பிறந்தவங்களுக்கு சுகர் இருக்கு, இல்லை நீங்க ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, இடுப்பு பகுதியில உங்களுக்கு ஃபேட் அக்குமுலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்லை உங்களுடைய வேலை டெய்லியும் இருக்கிற வேலை உடல் உழைப்பு சம்பந்தமா இல்லை, உடல் உழைப்பு ரொம்ப கம்மியா தேவைப்படக்கூடிய ஒரு வேலையில இருக்கீங்க, அதிகமா வெளியே சாப்பிடுறீங்க, ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஃபுட், ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ், சுகரி ட்ரிங்க்ஸ், பாட்டில்டு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூ require screening for diabetes. இதை தாண்டி women pregnancy அப்போ gestational diabetes இருந்தா you are at more risk for diabetes in the future. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஸ்க்ரீனிங் பண்ணணும். வெயிட் லாஸுக்கு நீங்கள் நார்மல் கார்டியோ எக்ஸசைசஸ், ஓன் பாடி எக்ஸசைசஸ், சைக்கிளிங், வாக்கிங், ஸ்விம்மிங் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை தாண்டி மசில் பில்ட் பண்ணுறதுக்கு டூ ரெசிஸ்டன்ஸ் டைப் ஆஃப் எக்ஸசைசஸ், மசில் பல்க் கொஞ்சம் போடுறதுக்கு என்ன எக்ஸசைசஸ் முடியுமோ அதை பண்ணணும். அண்ட் ப்ரோட்டீன் டயட் அதுக்கேற்ற மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மசில் பல்க் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட் வில் அகைன் இம்ப்ரூவ் யுவர் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி. And diet-wise, one strict rule is avoid high sugary juices, bottled drinks, processed foods, fast foods, and deep fried foods. And you can add more veggies to your diet. முடிஞ்சளவு காய்கறி, நார்ச்சத்துள்ள பொருட்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ரோட்டீன், எக்கு, சிக்கன் அண்ட் லைக் முளைக்கட்டின பயிறு, இந்த மாதிரி வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ப்ரோட்டீன் எல்லாமே கொஞ்சம் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் ட்ரை டு அவாய்ட். அண்ட் லாஸ்ட் திங் இஸ் ஸ்லீப். ட்ரை டு கெட் 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப். ஸ்லீப்பை ரொம்ப அண்டர் ரேட்டடாக நினைக்கிறோம், பட் it plays a very major role in maintaining your blood glucose level. This is Dr. Udayanila, your internal medicine physician at Meridian Hospital.